விருதுநகர் மாவட்டம் மேட்டுமலை கிராமத்தில் வேலு ஆசானின் பாரதி பறை கலாச்சார மையத்தை தொடங்கி வைத்த பிறகு ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Very happy to be here to take part in inauguration of Bharati Parai Pampad Mayam. And I like to thank Padma Shri Velu Asan for giving me this opportunity to be part of this very auspicious event. நான் இந்த இடத்துல இங்கே வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இயல்பான தமிழில் பேசலாமா இல்லை தூய தமிழில் பேசலாமா? எப்படி இயல்பா இப்படியே பேசலாம், நமக்குள்ளே பேசிக்கிற மாதிரி. நன்றி, உங்களுடைய எதிர்வினைக்கு நன்றி. நான் இங்கே வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், தமிழ்நாட்டுடைய பெருமிதம்னு சொல்லக்கூடிய பறை கலைஞர் பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் அவர்களுக்கு இந்த இந்த கட்டிடத்தை திறந்து வைக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பறை பண்பாட்டு மையத்தை, பாரதி பறை பண்பாட்டு மையத்தை இங்கே திறந்து வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதற்காக நான் வேலு ஆசான் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். பறை அழிவிக்கிற மாதிரி கைத்தட்டல் ஒலிக்கணும். A few years ago, 2 years back, Prime Minister Narendra Modi honored Thiru Velu Asan with Padma Shri. And I had the privilege to felicitate him at our Chennai Lok Bhavan, which was earlier called Raj Bhavan. I met him for the first time and I was so impressed with him. He's always smiling, always laughing. He always exudes positive energy. I was immensely happy to have met him and have felicitated him because what he has been doing all through his life, and by the way, I have said he's only 56-year-old, he has to live another 55 years at least, to continue serving, preserving, promoting Parai, which is our Tamil identity. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நம்முடைய வேலு ஆசான் அவர்களுக்கு அவங்க பத்மஸ்ரீ விருது கொடுத்து பெரிய கௌரவப்படுத்தினாங்க. இது அவருக்கு மட்டும் கிடைச்ச கௌரவம் இல்லை, பறை இசைக்கு கிடைத்த ஒரு கௌரவம். அதை ஒட்டி இன்னைக்கு லோக் பவன், ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை ஆளுநர் ஐயா அவங்க சொல்லலை. இன்னைக்கு லோக் பவன் அப்படின்னு நம்ம முன்னாள் ராஜ்பவனை நம்ம சொல்கிறோம். அதற்கு வித்திட்டவரே இவர் தான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ராஜ் பவன்னா நாம் அடிமைப்பட்டிருந்த காலத்தை குறிக்குது. ஆனால் லோக் பவன்னா இந்த மக்கள் ஆளுநர், அதை மக்கள் மாளிகையாக அவங்க மாற்றிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா முழுக்க ஆத்தினதுக்கான அவர் வித்தகர் அவர் தான். அப்போது அவரை அந்த நாளைய ராஜ்பவன், இன்றைக்கு இருக்கக்கூடிய லோக் பவனில் அவருக்கு கௌரவப்படுத்தி மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக அவங்கள சந்தித்த போது ஒரு விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. என்னன்னா, இன்முகத்தான், எப்போ பாரு சிரிச்ச முகமாகவே இருப்பார். அது மட்டும் இல்லை, சில பேரை பார்க்கும் பொழுது நமக்கு ஐயோ வாழ்க்கை இப்படி இருக்கே, என்ன இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு இது இருக்கும், தொய்வு ஏற்படும். அவரை பார்த்தா தொய்வே வராது, ஒரு ஆக்கப்பூர்வமான ஆற்றல் அவர்கிட்டேருந்து வெளிப்படாது, நம்மளுக்கிட்டையும் தோத்திக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். நம்ம ஆழ்வார் பாடும் பொழுது இன்னும் ஒரு நூற்றாண்டு ஈரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வயசு 56 வயசு தான் ஆகுது. ஆனால் அவர் பறை இசைக்காக அவ்வளவு தன்னை அர்ப்பணிப்போடு அவர் செயல்படுத்திகிட்டு இருக்கார்.
இவருக்கு வந்து இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும்னு மக்கள் ஆளுநர் அவங்க மாண்புமிகு மக்கள் ஆளுநர் அவங்களுக்கு வாழ்த்துப்பா சொல்கிறாங்க. இன்னும் 56-55 வருடங்கள் வாழ்ந்து அவர் பறை இசைக்கு சேவை புரியணும் அப்படிங்கிறது தான் மாண்புமிகு ஆளுநர் ஐயா அவர்களுடைய பெரு விருப்பம். Before Prime Minister Modi came, Padma Awards, Padma Honor used to be only conferred to people, those who were very close to the power center. And there used to be a lot of wheeling, dealing in getting this Padma Award. The genuine heroes of this country, like Velu Asan, were hardly known. Prime Minister Modi changed the whole thing. He's made it clear, and you must have noticed, in the last 10 years, Padma Awards, Padma Honors have been given only to those people, unknown people, living in villages and serving the people, preserving the art, culture, environment, doing great service to the society. Not those who are close to power. Genuine. That is how today, when we see that every year when the Padma Award is given, you will find people who are not known, who have not been known so far, but some person silently working, a tribal lady in a village in the tribal areas, barefoot, but taking care of environment. A good human being who has been taking care of unclaimed dead bodies. Person goes and does the last rite. People who are genuinely serving the society and the country. Only they are now recognized and honored. And in that process, I am so happy, we are so lucky that we discovered a diamond like Sri Tiruvelu Asan. மாண்புமிகு பாரத பிரதமர் ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்னால் வர வரைக்கும் இந்த பத்மா விருதுகள், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இந்த மாதிரியான தேசிய விருதுகள்லாம் யாருக்கு கிடைக்கும்னா, அதிகார மையங்களுக்கு யார் நெருக்கமாக இருக்கிறாங்களோ, யாரால அந்த விருதுக்கான கேன்வாசிங்னு சொல்லுவாங்க, ஆளை பிடிக்கிறது இருக்கு இல்லையா, இந்த ஆளை பிடிக்கிறது யாருக்கு அந்த சக்தி இருக்கோ அவர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் மட்டும்தான் கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருதுகளாக இருந்தது. ஆனால் நீங்கள் பார்த்துருக்கலாம், இப்போ இந்த 11 ஆண்டுகளாக யாருக்கெல்லாம் கிடைக்கிறதுனா, மிகவும் எளிய மக்கள், அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், யாருக்குமே இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களா, இந்த மாதிரி சேவை செய்கிறாங்களான்னு உலகத்தில் வெளியில் பகட்டுக்கு அப்பாற்பட்டு கள அளவில் உண்மையாகவே சேவை செய்யக்கூடிய மக்கள், இவர்களுக்கு இப்பொழுது இவர்களுக்கு தான் கிடைக்கணும், இவர்களுக்கு தான் போய் சேரணும். அப்படிப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு 11 ஆண்டுகளாக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்த பிறகு அவர்களுக்கு உண்மையாகவே போய் சேருது. ஜெயராம் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மேட்டமலை பகுதியை சார்ந்தவர் வேல்முருகன் என்பவர், வேலு ஆசான். இவர் பத்மஸ்ரீ விருது பெற்றவர், பறையிசை கலைக்காக பத்மஸ்ரீ விருது பெற்றவர். இவர் சொந்த முயற்சியில் மேட்டமலை பகுதியில் பாரதி பறை பண்பாட்டு மையத்தை உருவாக்கியுள்ளார். இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு இந்த பண்பாட்டு மையத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக தமிழகம் வந்த RN ரவி அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்
கண்ணன் ஆகியோர் வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து பறை இசை கலைஞரான வேலு ஆசான் பறை இசையை இசைத்து ஆளுநர் ரவிக்கு வரவேற்பு அளித்தார். அதைத் தொடர்ந்து ஆளுநர் ரவியும் பறையை வாசித்து உற்சாகமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். ஆர்.என். ரவி அவர்களுக்கு இருபுறமும் கூடியிருந்த பறை இசை கலைஞர்கள் பறையை இசைத்தவாறு மண்டத்திற்குள் அழைத்துச் சென்றனர். அதைத் தொடர்ந்து மண்டத்தை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்த தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பாரதியாரின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்பு குத்துவிளக்கேற்றி தொடர்ந்து பறை இசை கலைஞர்களை கௌரவிப்பதற்காக தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற உள்ளார். தகவல்களுக்கு நன்றி ஜெயராம். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.